ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பர்சன்டேஜ் டு பிபிஎம் கன்வர்ஷன் தான் பார்க்க போகிறோம். பிபிஎம் அப்படின்னா பார்ட்ஸ் பர் மில்லியன் அப்படின்னு அர்த்தம். எப்போவுமே ஒரு சொல்யூஷன்லேயோ ஏர்லேயோ ப்ரெசண்ட் ஆகிருக்கிற கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் இல்லைன்னா வேறு ஃபேக்டர்ஸ் ரொம்ப லோ குவான்டிட்டியில் ரொம்ப லீஸ்ட் குவான்டிட்டியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதை பர்சன்டேஜ்லேயோ இல்லை வேறு யூனிட்லேயோ நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். பார்ட்ஸ் பர் மில்லியன் யூனிட்டில் தான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த கன்வர்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா என்னென்னா பிபிஎம், அதாவது பார்ட்ஸ் பர் மில்லியன் இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் இன்ட்டு 10,000 அப்படின்ற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் பர்சன்டேஜ் அப்படின்னா நம்ம எந்த சப்ஸ்டன்ஸை இல்லைன்னா எந்த சொல்யூஷனை நம்ம பர்சன்டேஜாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமோ அந்த நியூமெரிக்கல் வேல்யூ இங்கே வரும். இந்த 10,000 அப்படின்ற மல்டிப்ளிகேஷன் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபேக்டர். இந்த ஃபேக்டர் எப்படி டெரைவ் ஆகுது அப்படின்றத நம்ம இதனுடைய கண்டினியூஷனில் பார்க்கலாம். இப்போ பிபிஎம் அப்படின்றது பார்ட்ஸ் பர் மில்லியன் அப்படின்னு நான் சொல்கிறோம். அப்போ ஒரு பார்ட் இன் 1 மில்லியன். 1 மில்லியன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன அர்த்தம்? 10 lakhs, அதாவது 10 லட்சம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் 1% அப்படின்றது 1 பார்ட் இன் 100 தான். ஆனால் 1 ppmன்றது 1 பார்ட் இன் 10 lakhs. அப்போது இது 100லேருந்து 10 lakhs மாறணும். 10 lakhs மாறினா மட்டும்தான் பார்ட்ஸ் பர் மில்லியனாக மாறும். இந்த கன்வர்ஷனை தான் இங்கே நம்ம பண்ணுறோம். அப்போ இந்த 100ன்றது எந்த ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த 100 10 lakhs மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். 10 lakhs டிவைடட் பை 100ன்னு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 10,000 வேல்யூ வரும். அப்போது 10,000 வேல்யூனால இந்த ஃபேக்டர்னால மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் பர்சன்டேஜ் 1 பார்ட் இன் 100ல் இருக்கிறது 1 பார்ட் இன் 10 lakhs மாறும். அதனால தான் இந்த 10,000 அப்படின்ற ஃபேக்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ஒரு மாதிரியான கன்வர்ஷன் கேல்குலேஷன். இட் இஸ் நத்திங் பட் எ கன்வர்ஷன் கேல்குலேஷன். ஹியர் வி ஜஸ்ட் கன்வெர்ட் த பர்சன்டேஜ் சொல்யூஷன் இன்டு பார்ட்ஸ் பர் மில்லியன். அப்போது 100லேருந்து 1 lakh கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபேக்டர் வேணும், 10,000ன்ற ஃபேக்டர் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நம்மக்கிட்ட 0.05%ல் ஏதோ ஒரு சொல்யூஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அது எத்தனை பிபிஎம்முக்கு ஈக்குவல் அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. முன்னாடி நம்ம சொன்ன இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 0.05% இன்ட்டு 10,000 இந்த ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 5,500 ppm. அப்போது 0.05% சொல்யூஷன் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ppmக்கு ஈக்குவல். பட் ரெண்டுத்துலேயும் ஸ்ட்ரென்த் ஒன்று தான், பட் யூனிட் வேறு. இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணது பர்சன்டேஜ், பட் இந்த கன்வர்ஷனுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற யூனிட் பார்ட்ஸ் பர் மில்லியன். ஸோ இந்த யூனிட் எதுக்காக நம்ம வேலை மெனக்கெட்டு கேல்குலேட் பண்ணி யூனிட் கன்வர்ஷன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப குறைஞ்ச குவான்டிட்டியில் சப்ஸ்டன்சஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதை நம்ம சொல்லுவோம். அப்போ இது நம்ம எவ்வளோ சொல்லுவோம் அப்படின்னா 1 milligram இன் 1000 liter. இது வந்து ஸ்டாண்டர்ட். இதை நீங்கள் வச்சு ஈஸியாக கேல்குலேட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரே ஒரு மில்லிகிராம் 1 கிராம்லேயும் ஒரு சின்ன ஒரு போர்ஷன் தான் 1 milligram. அதாவது 1000ல் ஒரு போர்ஷன். அந்த ஒரு போர்ஷன் நம்ம 10 lakhsல நம்ம பார்க்குறது வந்து 1 ppm அப்படின்றத ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ரொம்ப சிம்பிளான லைஃப் சயின்ஸில் யூஸ் பண்ணுற நம்ம சின்ன கேல்குலேஷன்ஸை இதனுடைய கண்டினியூஷனில் ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ்.